இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா SBI பேங்கோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு அப்புறம் சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுக்குமே அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுல எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ பர்டிகுலரா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு கிரெடிட் கார்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து ₹500 மட்டும் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு SBI பேங்க்ல ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு வாங்கணும், அதுவும் வந்துட்டு அதிகமாக ஷாப்பிங் வந்து பண்ணுறதுக்கும் எனக்கு ஒர்த்தபுளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சிம்பிளி சேவ் இல்லைனா சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டே அப்படிங்கிற இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SBI பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா SBI பேங்குக்கு 10% வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் தீபாவளி சேல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் சேல் வந்து போகுது. இந்த ஃபெஸ்டிவல் சேல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா SBI பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு தான் 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதிகமான டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு SBI பேங்க்கில் கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் SBI பேங்கோட சிம்பிளி சேவ் இல்லை சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த கிரெடிட் கார்டோட ஃபோட்டோஸ் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணும். ஸோ அந்த கிரெடிட் கார்டுக்கு தானே அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்டர் பண்ணி கன்ஃபார்ம் OTP வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா OTP என்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து கன்ஃபார்ம் OTP வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிட்டி நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ சிட்டி நேம் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் சிட்டி வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டையும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான பேன் கார்டு நம்பர் அதுக்கப்புறம் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டையுமே வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட மதர் நேம் அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி இந்த ரெண்டையும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 2 அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து கண்டினியூ டு ஸ்டெப் 2 அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ரிட்டையர் பர்சனா அதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கொடுக்குறேன். ஸோ அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட கம்பெனி நேம் அதில் உங்களோட டெஸ்டினேஷன் என்ன இதை வந்து என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் பிளேஸ் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து என்டர் பண்ணிட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 3 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜி லாக்கரை பேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கண்டினியூ டு டிஜி லாக்கர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் 12 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சா கோடையும் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட டிஜி லாகருக்கான 6 டிஜிட் பின் நம்பரை வந்து என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அலோ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலோ கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து ஃபெச் பண்ணி இங்கே வந்து காமிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு தான் உங்களை கம்யூனிகேட் வந்து பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக அந்த அட்ரஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு கரண்ட் அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மை அட்ரஸ் ஹேஸ் சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயிலை இங்கே வந்து வித் பின்கோடோட என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அண்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே என்டர் பண்ணிட்டு கண்டினியூ அண்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்தது உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இதில் உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிரும்.
இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதை வந்து எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கண்டினியூ கொடுத்ததுமே இதில் வந்து கேஒய்சி பண்ணுறதுக்கான அந்த பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேஒய்சி வந்து பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேஒய்சி, அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன். ஏதாவது ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ணால் போதும். இதில் ஃபஸ்ட் மெத்தடை வந்து செலக்ட் பண்ணாதீங்க. இந்த மெத்தடை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு லாங் ப்ராசஸாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து செகண்ட் மெத்தடை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா வித்தின் மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து கார்டு வந்து அப்ரூவ் ஆகி நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேமரா அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட செல்ஃபி ஃபோட்டோ கிளியராக இருக்கிற மாதிரி எடுத்துட்டு ஐ லைக் இட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். இந்த பேங்க் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹1 வந்து நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்குறோமோ அந்த பேங்க்குக்கு ₹1 அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதாவது SBI பேங்க்ல இருந்து. அடுத்த செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ₹1 நம்ம திருப்பி அதே பேங்க்ல இருந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். இதை வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேங்க்ல ஆல்ரெடி கேஒய்சி பண்ணியிருப்போம்ல, அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து கேஒய்சியை வந்து வெரிஃபை பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் பார்ட் 1 அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுமே எந்த பேங்க்குக்கு உங்களுக்கு இந்த ₹1 வந்து ரிசீவ் ஆகணுமோ அந்த பேங்கோட டீட்டெயிலை என்ட்ரு பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கோட நேம், இந்தியன் பேங்கா, இந்தியன் ஓவர்சீஸா இல்லை SBI பேங்க், அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதோட IFSC கோடு, அதோட அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்ட்ரு பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ட்ரு பண்ண பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ₹1 வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அந்த மெசேஜ் மூலமாக அதை வந்து வெரிஃபை பண்ணிக்குவாங்க. இப்போ ₹1 நமக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. பார்ட் 1 கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. அடுத்தது பார்ட் 2. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு பே 1 அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எந்த பேங்க்ல வந்து ₹1 ரிசீவ் பண்ணமோ அதே பேங்க்ல இருந்து அந்த ₹1 திருப்பி அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி சென்ட் பண்ணலாம், இல்லைனா உங்களோட UPI ஐடியை யூஸ் பண்ணி சென்ட் பண்ணலாம். நான் வந்து UPI வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். UPI செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதில் வந்து எந்த ஒரு UPI ஐடியை வேணாலும் இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் வந்து கொடுக்கும்போது அந்த அப்ளிகேஷனுக்கு ரிக்வெஸ்ட் போகும். எக்ஸாம்பிளுக்கு ஃபோன்பே ஐடியை இதில் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா ஃபோன்பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ₹1 பே பண்ணுறதுக்கான அந்த ரிக்வெஸ்ட் வரும். அந்த ₹1 பே பண்ணும்போது நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ₹1 ரிசீவ் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணி அதிலிருந்து பேமெண்ட் இது பண்ணுங்கள். மாற்றி வேறு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பேங்க்கில் தான் ₹1 ரிசீவ் பண்ணிங்கன்னா அதே இந்தியன் பேங்க்ல இருந்து தான் அந்த ₹1 திருப்பி சென்ட் பண்ணணும். இப்படி சென்ட் பண்ணும்போது தான் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஸோ இப்போ நான் வந்து எனக்கான பேமெண்ட்டை வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணியாச்சு. இது மூலமாக நம்மளுக்கான கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைட் ஆயிருச்சு. இப்போ கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ கண்டினியூ கொடுத்ததுமே நம்மளுக்கான ஃபைனல் கிரெடிட் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ₹50,000 கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாகவே இந்த கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 499 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதை டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ சப்மிட் கொடுத்ததுமே உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கன்ஃபார்ம் OTP கொடுத்ததுமே கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி விழுந்து நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 5 நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டு அட்ரஸ்க்கு வந்து ரிசீவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா SBI பேங்க்கில் ஒரு சிம்பிளி சேவ் இல்லை சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். அதே மாதிரி SBI பேங்கோட கேஷ்பேக் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் சேம் ப்ரொசீஜர் தான். அப்ளை பண்ணுற லிங்க் மட்டும் தான் டிஃபர் ஆகும். கீழே உங்களுக்கு 3 லிங்க்குமே வந்து கொடுத்துருங்க. அந்த லிங்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வந்து ஒர்த்துன்னு தோணுதோ அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா SBI யோனோ அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிவிட்டு ஸோ அதில் போயிட்டு உங்களோட கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் இப்போவே கார்டு டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஃபெஸ்டிவல் சேல் வேறு போயிட்டு இருக்குது. இந்த டைமில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட ஸோ இந்த கார்டு ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களால் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.